ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். கோபால சுந்தரி என்ன யோசனை? திருமங்கை ஒன்ன பத்தியும் கோதைய பத்தியும் தான் யோசனை. எத்தனை அழகா, எவ்வளவு திவ்ய தேசங்கள் நீ ஆடல்மா குதிரையில போய் 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 பார்த்திருக்க. ஆப்பா, நான் திருநகரியில உன்னுடைய ஆடல்மா குதிரைய பார்த்தேன். அடா அடா அடா, கோவில்ல உனக்கு வாகனமா இருக்கக்கூடிய அந்த மரக்குதிரையே இவ்வளவு காம்பீரியமா தலைய ஆட்டிண்டு காலை ஆட்டிண்டு அமக்களமா இருக்கு அப்படின்னா, நிஜமாவே உன்னுடைய ஆடல்மா குதிரையில நீ எப்படி போயிருப்பாய்? நான் ஒவ்வொரு தடவையும் பத்ரிகாசிரமம் போகும்பொழுது நினைச்சுப்பேன், எப்படி வந்திருப்பாய்? பாதையே இல்லாத இமயமலையில என்ன அழகா நீ போயிருப்பாய். அசாத்தியம் திருமங்கை. அப்பா, உன்னுடைய அனுபவம் அத்தனை வசதி அப்படின்னா கோதையுடைய அனுபவம். அவளுக்காக எல்லாரும் வந்து நிற்கிறார்களே, அற்புதம் அற்புதம். கோபாலசுந்தரி பகவான் அடையணும் அப்படின்னு தாபம் வரும்பொழுது அவன் அடைவதற்கான வழியும் அதற்கான நேரமும் எல்லாம் அவனே அமைச்சு கொடுப்பான். நாம அவனுக்காக ஏங்கணும், அவனோட கூடுவதற்கு தவிக்கணும். அவன்தான் வேணும்னு ஒத்த காலில் மனசுக்குள்ள கேட்டுட்டே இருக்கணும். ஒண்ணு அவன் நம்ம இடத்துக்கு வந்து கிருபா பண்ணுவான். ஆமா ஆமா திருமங்கை, நீ எந்த ஊர்ல இருக்கியோ அந்த பக்கம் வந்துதானே வயலாளி மணவாளன் உனக்காகவே வந்து கிருப பண்ணானே. நீ கூட திருமணம் கொள்ளையில ஜோரா கொள்ளை அடிச்சு அவனை கொள்ளை அடிச்சுட்ட. கோபாலசுந்தரி, அவன்தான் என்னை கொள்ளையடித்தான். ஆமா திருமங்கை, நானும் நினைச்சேன் நீ ஆபரணங்களை கொள்ளை அடித்தாய். அவன் கொள்ளை அடிச்சது என் செல்லக்குட்டி திருமங்கைய. நீ உன் கண்ணத்தை பிடிச்சு கிள்ள நம்பி கிள்ளிக்கோ. ஆமா, நான் உன்கிட்ட ஒன்னும் அனுமதி கேட்கல தெரியுமா? நானும் அனுமதி தரேன்னு சொல்லலையே. படி தியானம் சொல்லு திருமங்கை. எனக்கு உன்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை. என்ன? இந்த திருப்பிரிதி திவ்ய தேசம் எங்க இருக்குன்னு காட்டி கூட. ஏன்னா பலரும் இந்த ஜோஷி மட் தான் திருப்பிருதி அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. எனக்கு என்னமோ நீ காட்டி கொடுப்பாய் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் அந்த பக்குவத்தை கொடு, காட்டியும் கொடு. சரி வா திருமங்கை, ஆண்டாளை போய் பார்க்கலாம். ராமானுஜன்னா நமஸ்காரம், அடியேன் சேவிச்சுக்கிறேன். என்ன கோபால சுந்தரி, திருப்பிருதி தேடலோ? ஆமா ராமானுஜன்னா, திருமங்கை மன்னனும் உங்களுக்கும் தான் தெரியும். நீங்க தான் காட்டி கொடுக்கணும், சேவிக்கணும். ரொம்ப ஆசையா இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் காட்டி கொடுப்பீர்கள். என்னத்தை காட்டி கொடுக்கணும் கோபால சுந்தரி? அதுவா ஆண்டாள்?
உங்க ஒவ்வொருத்தருடைய பக்தி ரகசியம், நீங்கள் அனுபவிச்ச திவ்ய தேசங்கள், அதனுடைய வைபவங்கள், சரணாகதி தத்துவம், கண்ணன் இடத்துல என்னையும் என் உடலையும் என் இந்திரியங்களையும் என் மனதையும் என் ஆசைகளையும் சமர்ப்பிக்க வேண்டிய ரகசியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடு, கேட்டுக்கிறேன். வாங்கிக்கோ. நீங்க என்ன எல்லாரும் வந்தாச்சா? ஆமா ஆண்டாள், எல்லாரும் வந்தாச்சு. தோ நேத்தி வந்த மேகவதி, வருண கோபி, சுதர்சனா, சங்கதேவி, சரதேவிகள், சார்ங்க தேவி எல்லாரும் வந்தாச்சு. ஆண்டாள், உன்னால எல்லாரும் பெண்ணா மாறின்னு இருக்கா. பார்க்கடலும் பெண்ணாயிற்று, எல்லாமே பெண்ணாயிற்று. அப்பா, இன்னைக்கு யார் வரப்போறாளோ தெரியல. தோழிகளே, இன்னைக்கு நான் நாம ஜபத்தினுடைய மகிமையை சொல்ல போறேன். அழகா கேட்டுக்கோங்க. சரியா? சரியாண்டாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். புரிஞ்சுதா அவங்க எல்லாருக்கும்? ஆண்டாள் வாயினாலே அவன் நாமத்தை பாடணும், மனசுனால சிந்தனை பண்ணணும். இது புரிஞ்சுதா ஆண்டாள்? ஆமா, அதுதான் முக்கியம். ஆண்டாள், இன்னைக்கு எனக்கு உத்தரவு ஆயிருக்கு உன்னுடைய பாசுரத்துக்கு விளக்கம் சொல்ல. கண்ணன் சொல்லி அனுப்பினா உன்னுடைய அனுமதியை கேட்டுண்டு நீ சரின்னு சொன்னா சொன்ன. கண்ணன் சொன்ன பிறகு என்னிடத்துல அனுமதி கேட்கணுமா? அது இல்லை ஆண்டாள். நீதானே அதிகாரி, நீதானே எங்க எல்லாருக்கும் குரு, நீதானே எங்களுக்கு ஆச்சாரியன். கண்ணனே சொன்னாலும் குரு சொல்படிதான் கேட்கணும். கண்ணன் குருவை காட்டி கொடுக்கிறான், குரு தானே கண்ணன் அனுபவிக்க வைக்கிறார். குரு இட்ட வழக்கா இருந்தா தானே கண்ணனுக்கு பிடிக்கும். அதனால தானே சுதாமாவை அப்படி கொண்டாடினான் கண்ணன். அதனால ஆண்டாள், உன்னுடைய அனுமதி வேணுமா? அண்ணா சொல்லு. ஏண்டி திருமங்கை யார் இவள்? முதல்ல எல்லாருக்கும் நான் யாருன்னு சொல்லிக்கிறேன். பகவானுடைய யோகமாயா நான் தான். மாயாதேவி. ஆமா. கண்ணனுடைய விசேஷமான சக்தி. ஆமா. உன்னைத்தான் ரொம்ப நாளா நான் தேடின்னு இருக்கேன். கோபால சுந்தரி, எல்லார் கூடவும் நான் இருக்கேன், எல்லா சமயத்திலையும் இருக்கேன். அதான் தெரியுமே. இங்க பாரேன், கண்ணனுடைய யோகமாயா அப்படின்னா மயக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய திவ்யமான சக்தின்னு அர்த்தம். ஏ யோகமாயா சொல்லு. நீ பாசுரத்துக்கு விளக்கம் சொல்லி, இல்லாட்டி இந்த கோபால சுந்தரி எதையானும் பேசிண்டே இருப்பா.
நேரம் போயிடும். ஆமா, கண்ணனும் சொல்லி அனுப்பினான், ஏ யோகமாயா, நீ இந்த கோபால சுந்தரி மாயா கிட்ட மாட்டின்றாதேன்னு சொன்னான். பாத்தியாடி எவ்வளவு கொழுப்பு பாத்தியா அவனுக்கு. நான் மாயையா? அதை விடு கோபால சுந்தரி, அந்த பிரச்சனை அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல யோகமாயா பேசட்டும். சுவாமி ராமானுஜரே, உங்கள் உத்தரவோட உங்கள் அனுமதியோட நான் கண்ணனாலே கொடுக்கப்பெற்ற அனுபவங்களை இங்க பகிர்ந்துக்கிறேன். ஆண்டாள் ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னா, மாயன். மாயன்ற வார்த்தை இவனை தவிர யாருக்கும் கிடையாது. மாமாயன். இந்த மாயன்ற சப்தம் உலகத்துல பலவிதமான விஷயங்கள் கர்மவினைப்படி பலருக்கும் பலது நடந்தாலும் அதையும் தாண்டி அந்த ஜீவர்களுக்கு விதவிதமான ஆனந்தங்களை தந்து அவர்களுக்கு ஒரு குதூகலத்தை கொடுத்துட்டு இருக்கான். இதுவே கண்ணனுடைய பெரிய மாயா சக்தி. அதாவது ஜீவர்கள் எல்லாம் கர்மாவினாலே பிறக்கின்றன. கர்மணா ஜாயத்தே ஜந்துஹு கர்மணைவ விலீயத்தே. சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மணைவ அபிபத்யதே. கர்மாவனாலேயே ஜீவர்களுக்கு ஜனனம் மரணம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் எல்லாம் சித்திக்கிறது. ஆனா இந்த கர்மாவனாலே ஒண்ணு மானா பிறந்திருக்கு, கர்மாவனாலே ஒண்ணு சிங்கமா பிறந்திருக்கு, கர்மாவனாலே ஒண்ணு பூச்சியா பிறந்திருக்கு, கர்மாவனாலே ஒண்ணு மனிதனா பிறந்திருக்கா, கர்மாவனாலே ஒண்ணு ஸ்தாவரமா பிறந்திருக்கு. ஆனா அந்தந்த ஜீவர்கள் தாங்கள் கர்மாவினாலே பிறந்தோம் அப்படின்னு தெரியல. அந்த கர்மாவுக்கு ஆட்பட்டு பல கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கு. பிராரப்த கர்மா சஞ்சித கர்மான்னு. ஆனா அதையும் தாண்டி பகவான் அந்த ஜீவனுக்கான ஆகாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கறான், அதற்கான ஜோடியை கொடுத்து ஆனந்தத்தை கொடுக்கறான். வெயில் மழை குளிர்னு பலவிதமான ஆனந்தத்தை கொடுக்கறான். அந்தந்த ஜீவனுக்கு தூக்கத்தை கொடுக்கறான். அந்தந்த ஜீவர்கள் கூடி கொள்ளாவதற்குன்னு அவன் அந்த ஜீவர்கள் என்ன உருவத்திற்கோ அந்த உருவத்திலேயே எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். இவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறான், எத்தனை விதமான அனுபவத்தை கொடுக்கிறான். எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் செய்வது போலே தெரியாதபடி இந்த ஜீவன் தானே செய்வது போல ஒரு பிரமிப்பை கொடுத்திருக்கான். இதுவே மாயன். யார் யாருக்கு எப்படி கிருபை பண்ணணும்னு அவனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் புரியாது. இரண்யகசிபு உலகமெல்லாம் தேடிட்டு இருந்தான், எங்கே எங்கே எங்கேன்னு. ஆனா அவன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடினான். அவன் வீட்டுல அவன் கட்டின அரண்மனையில அவன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தூண்ல ஒளிஞ்சிட்டு இருந்தான் கம்பன். நரசிம்மனுக்கு கம்பன் ஒரு திருநாமம். ஏன்னா கம்பத்திலிருந்து பிறந்ததனாலே கம்பன். திருமங்கை திருமங்கை சொல்லு. தேரெழுந்தூர் போன பொழுது இந்த பட்டாச்சாரியர் கூட இதான் சொன்னார், கம்பன்றது நரசிம்மனுடைய திருநாமம். ஆமாம் டி, வாஸ்தவம் தானே, அழகா இருக்குல்ல இந்த கம்பன்ற பெயரும். அப்ப எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் இவன் நரசிம்மன், எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன்.
ராமன் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் கண். அந்தந்த ஜீவர்களுக்கு தகுந்தாற் போலே இவன் உருவம், வார்த்தை, லீலை எல்லாத்தையும் மாத்திக்கிறான். அவன் அதே ரூபத்தோட வந்து எல்லாருக்கும் கிருபை பண்ணலாம், யாருக்கும் கேட்க முடியாது. ஆனாலும் இரண்யகசிபுடைய வரம், இரண்யாக்ஷனுடைய வரம், ராவணனுடைய வரம், இப்படி ஒவ்வொருத்தருடைய வரத்தை உத்தேசிச்சுண்டு அவனே விதவிதமான ரூபங்களை தரிச்சுண்டு வரான். அதனாலே மாயனை, அந்த மாயன் கிருஷ்ணவதாரத்துல வடமதுரைக்கு ஏற்றம் தரணும்னு வந்துட்டான். வடமதுரை மைந்தனை எப்ப வடமதுரைன்னு தீர்மானம் பண்ணோம் அப்படின்னா, ராமனா இருக்கும் பொழுதே சத்ருக்ன ஆழ்வார லவணாசுரன் எல்லாம் வதம் பண்ணி மதுரா ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு அனுப்பின பொழுதே முடிவு பண்ணிட்டான், அடுத்த அவதாரம் சத்ருக்னனுடைய ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய இடத்தில் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டானா. அதனாலே வடமதுரை மைந்தனை மதுராபுரி மன்னா எந்தன் கண்ணா. குருஜி அம்மா பாட்டு. கோபால சுந்தரி, மதுராபுரி மன்னன் தானே வட மதுரை மைந்தன். மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. வடமதுரையில பிறந்தான். ஆனா எல்லாரும் தூங்குற சமயத்துல அர்த்தராத்திரியிலே பிறந்தான். யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து பயந்து போனா போலே போறான். அவன் பயப்படுவானா? ஆனா பயந்தவன் போலே போறானா. இதானே மாயை. ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் 40 வருஷங்களுக்கு மேல ஊர் ஊரா போனாரே, பயந்து போனா போல. அதானே லீலை. பல சந்தர்ப்பங்கள் மனுஷாளுக்கு தோணும், சுவாமியே இதை பண்ணல, சுவாமியே அதை பண்ணல, சுவாமியே இப்படி பண்ணார். எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவனே தான் கிருபை பண்ணணும். மார்கண்டேயருக்கு பிரளயத்தை காட்டி கொடுத்தான் இல்லையா, இருந்த இடத்திலிருந்து துர்வாசருக்கு காட்டி கொடுத்தான் இல்லையா, அவனுடைய மாமாய பலம் என்னன்னு. அதனால அவனுடைய மாயா சக்தி எல்லை இல்லாதது, எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான். அவனே எல்லாரையும் தூங்க வச்சான். அவனே வசுதேவரை தன்னை கொண்டு வந்து நந்தகோகுலத்துல விட வச்சான். அவனே என்னை யசோதையின் மகளாக பிறக்க வைத்தான். அவனே ஆதிசேஷனை தேவகி கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு என்னை கொண்டு மாத்த வச்சான். எல்லாருக்கும் தோணும், நான் பண்ணேன்னு எல்லாரும் சொல்லுவார்கள். அவனல்லவா உள்ளிருந்து பண்ண வைக்கிறான். இப்ப நான் சொன்னேன்னா, பலராமனை நான் தான் கொண்டு போய் ரோகிணி கர்ப்பத்தில் வச்சேன் அப்படின்னு சொன்னா அதை விட பைத்தியக்காரனை வேற உண்டா? அவன் கட்டளை இட்டான், அவன் சக்தியை கொடுத்தான், அவனே என்னை செய்ய வைத்தான். அவன் அருளாலே தானே எல்லாம் நடக்கிறது. அவனேதான் யமுனைக்கு ஏற்றத்தை கொடுத்தான். அத்தனை அழகா யமுனைக்கு அந்த புத்தியை கொடுத்தான். வசுதேவர் தூக்கிண்டு வரும்பொழுது வழிவிடச் சொன்னான், வழிவிட வைத்தான். அவனே யமுனையில குளித்தான், அவனே யமுனையில் குதித்தான், அவனே யமுனையில் ஆடினான், அவனே யமுனையில் ராசமும் ஆடினான். அவனே அவனும் 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 அவனேதான் எல்லாம் பண்றான். அப்ப அத்தனை அழகான அவன் கங்கையை காட்டிலும் ஏற்றத்தை கொடுத்துட்டான். தூய பெருநீர், உத்தமமான பெருமையுடைய புனிதமான யமுனையாக ஆக்கிட்டான். அந்த யமுனையிலேயே ஆனந்தமா இருந்தான் ராப்பகலா.
கண்ணனுடைய அவயவ சௌந்தரியத்தை எல்லாம் யமுனை அப்படி அனுபவிக்க வச்சான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்ணன் திருமேனில யமுனை தொடாத இடமென்று ஒன்று இல்லை. அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டான். யமுனைய தன் பாரியையாவும் ஏத்துண்டான். தூய பெருநீர் யமுனை துறைவனை. வடமதுரை மைந்தன், ஆனா கோகுலத்துல வளர்ந்தான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஆனா யமுனை நதிக்கரையில சாதாரணமா விளையாடிட்டு இருந்தான். இடது கையில தயிர் சாத்தை வச்சுண்டு இந்திரன் பிரம்மன் எல்லாம் இவன் சாதாரண மாட்டுக்கார பயல்தானேன்னு மோகிச்சு போகும்படியாக பண்ணிட்டான். இந்திரனுடைய கர்வத்தை அடக்குவதற்கு இந்திர பூஜையே கெடுத்துட்டான். சாதாரணமா தோழர்களோட விளையாடின்னு இருக்கான். ஆனா இந்திர பூஜையை நிறுத்திட்டான்னு உடனே இந்திரனுக்கு அவ்வளவு அகம்பாவம். பக்தி உள்ளவர்களுக்கு சுலபமா இருக்கான், அகம்பாவம் உள்ளவர்களுக்கு கடினமா இருக்கான். அதான் அவனுடைய தன்மை. அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். திரும்பியும் தவறை உணர்ந்தால் அவன் அப்படியே கருணையா மாறிடுவான், உருகுவான். அவனுடைய மாயத்தன்மையுடைய பெரிய பலம் அது, விசேஷம் அது. தூய பெருநீர் யமுனை துறைவன், யமுனா தீரா அப்படி கொண்டாடலாம் அவனை. தீர சமீரே யமுனா தீரே. அந்த யமுனையில அப்படி இருந்தான். காளியன்னாலே உண்டான அந்த விஷத்தையும் நீக்கி யமுனை இன்னும் சுத்தமாக்கிட்டான். தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. இந்த மாட்டுக்கார கூட்டத்துக்கு, ஆயர் கூட்டத்துக்கு அணிவிளக்கு, அழகு தரும்படியா வந்துட்டான். இந்த ஆயர் குலத்து ஜனங்கள்லாம் இயற்கையை நம்பியே வாழ்பவர்கள். அதனால மழை வெயில் எல்லாம் கொண்டாடின்னு இருப்பா. அவர்களையே மலையையும் கொண்டாட வச்சான், நதியையும் கொண்டாட வச்சான், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் மேய்த்தான். அவனும் ஆதிவாசியாக, காட்டுவாசியாக, பாமர ஜனங்களான இந்த இடையர்களோட இடையனாக மாடு மேய்ச்சான். உலகத்தையே சிருஷ்டிச்சு அத்தனை பேருக்கும் எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கிறவன் இந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாத ஒரு இடையன் போலே இருந்தானே, அதுவே எவ்வளவு பிரியமாய். பார்த்திருக்கேனே, பூத்தனால சின்ன குழந்தைவன் என்ன பண்ண போறான்னு வந்தான். அவன் முளைய ரசிக்க ருச்சிக்க, அதில் அப்படியே கிறங்கி கடக்க, தன்னையே அவள் மறக்க, அந்த சமயத்தில் அவள் உயிர் குடித்த அந்த காம்பீரியம் மாயன். தொட்டில தானே தூங்கிட்டு இருக்கான். அவன் மேல வண்டி விழும்படியா பண்ணியாச்சுன்னா முடிஞ்சான் அப்படின்னு நினைச்ச சகடாசுரனை உதச்சு அவனை சின்ன பின்னமாக்கின கண்ணன். மண்ணை தின்னுட்டு மண்ணை தின்னலன்னு பொய்ய சொல்லி அம்மாவுக்கு வாயில் சமஸ்த உலகங்களையும் காட்டின ஒருவனாச்சு. சொன்னது பொய், காட்டினது மெய். ஷோ என்ன அழகா சொல்றாடி இவ. சொன்னது பொய், காட்டினது மெய். கோபாலசுந்தரி அவள் மாயாதேவி இல்ல, அவளுக்கு தான் நன்னா தெரியுமே என்ன ஏது எப்படின்னு இல்லையா. அம்மா கிட்ட அவன் சொன்னது போய் எதுக்குன்னா மெய்யை காட்டி கொடுப்பதற்காக. ஆமா கோபாலசுந்தரி, அவன் ஏன் பொய் சொன்னான்? அவன் சொன்னது பொய்யானா உலகத்தால் பொறுத்த வரைக்கும் எது பொய் எது மெய்ன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. பல பேர் தங்களை ஏமாற்றுவதற்காக பொய் சொல்றான்னு கூட தெரியாம பொய் சொல்றவர்களை மெய் அப்படின்னு நம்புறார்.
இல்லையா? ஆனா அப்புறமா தான் தெரியும், ஐயோ அவ பொய் சொன்னாலே அப்படின்னு. உலகத்துக்கு பொய்யும் மெய்யும் இன்னி வரைக்கும் புரியாத புதர். கண்ணனுக்கோ எல்லாம் தெரியும். அதனால பொய் போல மெய் சொன்னான். பொய்யை கொண்டு மெய்யை நிரூபித்தான். அது அவனால தானே முடியும். ஒரு பொய்யை சொன்னான், ஒரு மெய்யை காட்டி கொடுத்தான். பொய்யினால் மெய் தெரியுமோ அப்படின்னா அதானே கண்ணன். பொய் கொண்டு மெய் நிரூபிக்கும் மெய்யன், அவனே பொய்யன் ஆயினும் மெய்யன். அர்ஜுனனுக்கு குழப்பத்தை கொடுத்து புலம்ப வச்சு பகவத்கீதை என்னும் மெய் சொன்னான் அல்லவா, அவனே பொய்யன் அவனே மெய்யன். அந்த ஆயர் குலத்துக்கு அப்படி நின்றுட்டானே. கூட மழையோ வெயிலோ காட்டு தீயோ உன்னோடு நான் உண்டுன்னு மெய் நிரூபணம் பண்ண வருவனாச்சே என் கண்ணன். அந்த மாடுகார கூடத்துக்கு அவனல்லவா கிடைத்த பெரிய பொக்கிஷம். அவ்வளோ பெரியவன், ஆனா அவ்வளவு கீழே இறங்கினால ஆண்டா சொல்ற ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. இவன் பெரிய மாயன், எங்கும் வியாபித்தவன். ஆனாலும் வடமதுரை என்ற ஒரு இடத்திற்கு தன்னையே தந்தவன். எல்லா நதிகளையும் சிருஷ்டிச்சவன். ஆனாலும் யமுனையில் அப்படியே விளையாடி விளையாடி யமுனைக்கு ஏற்றத்தை கொடுத்தவன். இடையன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற முத்தெழும் பண்ணக்கூடியவன். ஆனாலும் இடையனாக மாடு மேய்த்தான். அழகான ஒருவன், அவனே ஸ்வயம் பரஞ்சோதி. ஆனா ஆயர் குலத்திற்கு ஏற்றார் போல விளையாட்டு ஜோதியா வந்துட்டான். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. பானையை உடைச்சு வெண்ணெயை எடுத்து அம்மாவுக்கு பிரமிப்பை கொடுத்து அம்மாவை தன்னை துரத்த வச்சு அவளுக்கு அகப்படாம ஓடி போய் கடைசியில் அகப்பட்டு அவள் கயிறு கொண்டு கட்ட நினைக்கும் பொழுது கட்ட முடியாமல் தவிக்க தன் கருணையினாலே தானே கட்டுப்பட்டு பெற்ற வயிற்றுக்கு பெருமை சேர்த்தனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஒரு சின்ன கயிற்றுனாலே வயிற்றுல கட்டி போட்டுட்டா யசோதா அம்மா. அவ்வளோ பெரிய லீல. பகவான் பேர்பட பிரசாதம் கொடுத்துட்டானே. பிரம்மதேவனுக்கும் சிவபெருமானுக்கும் சாட்சாத் லக்ஷ்மி தேவிக்கும் கிடைக்காத பிரசாதம் கண்ணனை உரலோடு கட்டும் பாக்யம் யசோதாவுக்கு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தோள். எது தூய்மை? அவனை நினைச்சாலே தூய்மை. அதனால குளிக்க வேண்டாம் அப்படின்னா அர்த்தம் இல்லை. உள்ளம் எப்பொழுதும் தூய்மையா இருக்கு. சின்ன குழந்தைகள் ஹிருதயம் எவ்வளவு தூய்மையா இருக்கு. காத்தால எழுந்து எவ்வளவு பிரசன்னமா சிரிச்சுட்டே வரா. அதுபோல தூய்மை, உள்ள தூய்மை. அவனிடத்துல ஏமாற்றுத்தனம் இருக்கப்படாது. பழக்காரி வந்தா இல்லையா தூய்மையா, சொல்லி இந்த குழந்தை இவ்வளவு நெல்மணிகளை கொண்டு வரதே, என்னழகா கொண்டு வரது, கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, கொடுத்துட்டு வாங்கிக்கணும்னு இதுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி கண்ணன் கையில மீதம் இருந்த சில தானியங்களுக்கு அவ்வளவு பழங்கள் கொடுத்தாளே. அவளுடைய அந்த தூய்மைக்கு கண்ணன் அவளுடைய கூடைய நவரத்னங்களாலே நிரப்பினானே, அதுதான் தூயோமாய் வந்து.
பூதனை ஏமாற்றுத்தனம் பண்ண வந்தா, அழகா வந்தா. ஹிருதயம் முழுக்க கள்ளத்தனம். அவனும் கள்ளத்தனத்தை காட்டினான். விபீஷணன் உள்ள தூய்மையோடு வந்தான். அப்படியே தன்னுடையவனாக ஏற்றுக்கொண்டான். அத்தனை ஜோர். மற்றவர்கள் எல்லாரும் கள்ளத்தனமா வரா, இவனும் கள்ளத்தனம் காற்றான். சகடாசுரன், திருநாவர்தன், எத்தனை பேரை சொல்லட்டோம்னா. அதே கள்ளத்தனம் இல்லாம இருந்தாள் குப்ஜா. தன்னையே கொடுத்துட்டானே, முழுசா அனுபவிச்சு கோடி எப்படி வேணுமோன்னு கொடுத்துட்டான் இல்லையா. அக்ரூருக்கு கொடுத்தானே, கோபிகைகளுக்கு கொடுத்தானே, ததிபாண்டனுக்கு கொடுத்தானே. உள்ள தூய்மை. அவனை ஏமாற்ற முடியாது. உலகத்தாரை ஏமாற்றிடலாம். உலகத்தாருக்கு புரிய ரொம்ப பக்தர்கள் மாதிரி காட்டிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அவனை ஏமாற்ற முடியுமா? அவன் தான் உள்ள தூய்மையை உணர்பவனாச்சு. பெரிய பஜனை சிரோன்மணின்னு உலகத்துல நம்ப வச்சுடலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு தெரியுமே. பெரிய பக்தி பழம்னு உலகத்துல நாடகம் ஆடிடலாம், உலகத்தை ஏமாற்றிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அவனை ஏமாற்ற முடியாது இல்லையா. அப்ப அவனுக்கு தெரியுமே. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூய்மையான மலர்களை அப்படி அழகா தூவணும். கிருஷ்ணா உனக்கே தருகிறேன். பீமன் போல தூய்மையான மலர்களா எடுத்து அவனுக்கு கொடுத்தாச்சுன்னா அவன் ஆனந்தப்படுறான். அப்படியே அடாடாடா அந்த உண்மைக்குத்தான் அவன் வசப்படுறான். ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம், அவனே சத்தியஸ்வரூபன் அல்லவா. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. வாயினால் அவன் நாமத்தை பாடணும். இவ்வளவு பிரபாவங்கள் உடைய அவன வாயினால பாடணும். கிருஷ்ணா, தாமோதரா, நந்தநந்தனா, யமுனை துறைவா, மாயா, மதுரா நாதா, ராதா கிருஷ்ணா, கோபிகா மனோகரா, எப்படின்னு அவன் நாமத்தை சொல்லி மனசனால அவன் லீலைகளை நினைக்கணும். ஏன்னா மனசு வெளியில யாருக்கும் தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியும். அந்த மனசு எதையோ யோசிக்கும் இல்லையா. என்னடி ஆச்சு மாயாதேவி? அதுவும் அவன் லீலை தான். எதையோ யோசிச்சிருப்பேன், இல்லாட்டி அம்பா வந்திருக்கும், அதனால ஒரு இருமலை கொடுத்துட்டான். நான் தான் பெருசா பேசுறேன்னு நினைச்சிருப்பேன். உடனே 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 அவன் நடத்தி கொடுத்துருவானே, இதெல்லாம் புரிய வச்சிருவானே. அகம்பாவத்தை தலையை தட்டின்றே இருப்பானே. அதுதானே அவனுடைய லீலை. கிருஷ்ணா, அகம்பாவம் தான் மன்னிச்சுடு கிருஷ்ணா. மனதனால அவனை சிந்தனை பண்ணணும். அதுதான் அவன் எதிர்பார்க்கறது. வெளி உலகம் கொண்டாடுறதுன்றதெல்லாம் விட ஹிருதயபூர்வமா என்னை நீ நினைக்கிறாயா அப்படின்னு தான் பார்க்கலாம். எல்லாத்தையும் அவனுக்காக பண்றோமான்னு பார்க்கறான். அவனுடைய திருப்திக்காக எல்லாத்தையும் செய்யறோமான்னு கவனிக்கிறான். அதனாலதான் அஜாமிலன் நாராயணான்னு கூப்பிடும் பொழுது கூட கிருப பண்ணான். அவன் பயத்தில்தான் கத்தினான், பிள்ளையதான் நினைச்சான். ஆனாலும் எப்பயோ அவன் சொன்ன வேதத்துல நாராயணா சப்தம் உயர்ந்ததுன்னு ஞாபகம் வந்து நாராயணா அப்படின்னு கத்த, அவனுடைய உண்மையான பயத்துக்காகவே, அந்த பயத்துல அவன் கத்தின அந்த நாமத்துக்காகவே விஷ்ணு தூதர்களை அனுப்பி காப்பாற்றினான்.
ஆதி மூலமே அப்படின்னு ஆத்மார்த்தமா கத்தின கஜேந்திரனுக்காக ஓடி வந்தான் அல்லவா? கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் ஆத்மார்த்தமா கத்தினாலே திரௌபதி, அந்த மாதிரி வந்தான் அல்லவா அத்தனை வேகத்தோட. நாராயணா அப்படின்னு பிரகலாதன் ஜபிச்சானே, அதுபோல ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு துருவன் ஜபிச்சானே, அதுபோல கிருஷ்ணா அப்படின்னு நந்தகோபர் ஜபிச்சாரே மலைப்பாம்பு விழுங்கும் பொழுது, அதுபோல கிருஷ்ணா அப்படின்னு கோபர்களும் கோபிகைகளும் இந்திரன் மழையை கொட்டும் பொழுது கத்தினாலே, அதுபோல கர்ப்பபங்கம் அடைந்த இந்திரன் கிருஷ்ணா மன்னிச்சுடுன்னு காலில் விழுந்தானே, அதுபோல ஆத்மார்த்தமா உண்மையா ஸ்ரத்தையோட வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பெரியாழ்வார் போல, எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் போல ஆத்மார்த்தமா சொல்லியாச்சுன்னா போ எப்பிழையும் புக தருவான். எவ்வளோ ஜென்மால அந்த பாவங்கள்லாம் நசிஞ்சு போயிடும். 101 தடவை 108 தடவை கத்ரானே திட்டானே சிசுபாலன். திட்டெல்லாம் கணக்கு பண்ணி சக்கராயத்தை கொண்டு அவனை வெட்டி அவனுடைய பாவங்களையும் வெட்டி அந்த ஜீவனை தன்னோட சேர்த்துண்டான் இல்லையா? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். கம்சனுக்கு அவன் திருமேனி மேல உட்கார்ந்துண்டு இவனோட ரூபத்தை பார்த்துண்டு கிருஷ்ணான்னு இவன் நாமத்தை சொல்லிண்டு இவனிடத்திலேயே தன்னை சமர்ப்பணம் பண்ணானே சிசுபாலன், கம்சன், எத்தனை பேருக்கு எவ்வளவு கிருபை. சிசுபாலனுக்கெல்லாம் கிருபை பண்ணிட்டானே. அப்படிப்பட்டவன் அவன் நாமம் யாரா இருந்தாலும் தீயினில் தூசாகும். சில சமயங்கள்ல இந்த மகாபாவிகளுக்கெல்லாம் கிருபையா அப்படின்னு தோணும். ஆனா வெளியிலேருந்து பார்க்கிற நாம வேற, உள்ளிருந்து பார்க்கிற அவன் வேற. உள்ளுக்குள்ள ஆத்மார்த்தமா ஸ்ரத்தையோட பிரபோ ரக்ஷமாம் அப்படின்னு கத்தியாச்சுன்னா அந்த ஜீவனுடைய அத்தனை பாவங்களையும் நசிப்பிச்சு அந்த ஜீவனுக்கு தன்னையே தரக்கூடிய கருணை, அதுவே அவனுடைய பெரிய மாயா லீலா. அதனாலதானே நரகாசுரனால் அடைக்கப்பட்ட 11,100 ராஜகுமாரிகளுக்கு கண்ணனுடைய மனைவிகள்ன்ற அந்தஸ்தை கொடுத்துட்டான். நான் யோகமாயான்னு பேர், அவனுடைய திவ்ய சக்தின்னு பேர். ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல நானே பிரமிச்சு போயிடுவேன். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடந்தது? இதுக்கு என்ன நியாயம்? அதெல்லாம் கிருஷ்ண நியாயம். அவனுடைய மற்ற அவதாரங்களை வச்சுட்டு ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நியாயத்தை எடுத்து இதுதான் சரின்னு சொல்ல முடியாது. அவனுடைய நியாயம் விசேஷமானது. அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிறது நான் இன்னி வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் யாருக்கு வேணாலும் கிருபை பண்ணுவான். ஆத்மார்த்தமாக சரணாகதி பண்றவர்கள் எவராயினும் சரி தீயினில் தூசாகும் செப்பு. ஆண்டாள் பூமி பிராட்டின்றதுனால வராகமூர்த்தி நாயனார் சொன்ன விஷயங்களை உள்ளபடி கேட்டதுனால அதன் ரகசியத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணுன்றதுனால இவ்வளவு சுலபமா அவனுடைய லீலை, பிரபாவம், சக்தி, அவன் நாம வைபவம் எல்லாம் சொல்லிட்டான். அதனால எல்லாரும் விடாம அவன் நாமத்தை சொல்லுங்க. உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கண்ணனுடைய திருநாமத்தை சொல்பவர்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், எல்லாத்தையும் நடத்தி காட்டுவான். அப்பேற்பட்டவன் கண்ணன். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.
ஆண்டாளம்மா, உன்னுடைய பாசுரத்துக்கு வியாக்கியானம் ஒரு பாசுரத்துக்கு 1 வருஷம் சொல்லலாமா? அதுவும் இந்த பாசுரத்துக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லலாமா? இது வரைக்கும் தான் கண்ணன் சொல்ல வச்சான், நிறுத்திட்டான், நானும் நிறுத்திட்டேன். ரொம்ப அழகா சொன்னாய் யோகமாயா. என்ன வரம் வேணும்? ஆண்டாளம்மா, ஒரே ஒரு வரம்தான். எப்பொழுதும் போல நீ ஆசைப்படும்படியாக கண்ணன் நாமத்தை ஜபிச்சுருந்தா அது போதும். அப்படியே நடக்கட்டும். யோகமாயா, நிஜமாவே இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. உனக்கு நமஸ்காரம் அப்பா. சரி வாங்க, எல்லாரும் போய் குளிக்கலாம். பேசண்டே திருமுக்குளம் வந்தாச்சு. என்ன கோபாலசுந்தரி, இன்னைக்கு ஒன்றும் பெரிய பேச்சு இல்லை. திருமங்கை இவ்வளவு பெரிய கிருஷ்ணனை எவ்வளவு சுலபமா எங்க அம்மா, என் குருஜி அம்மா எனக்கு கொடுத்துருக்கா. சாதாரணமா சொல்ல மாட்டேன்னு சொன்னவனை ஜபிக்க வச்சுட்டாளே. என் குருஜி அம்மா திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. நீ யோகமாயா, நீ அனுபவிக்கிற கண்ணனை நானும் அனுபவிக்க ஆசீர்வாதம் செய். கோபாலசுந்தரி, நான் அனுபவிக்கிறேன், அவன் எனக்கு அனுபவத்தை கொடுக்கிறான். ஒவ்வொரு அனுபவத்திலையும் என்னை திளைக்க வைக்கிறான். அந்த அனுபவத்திலேயே வாழ்ந்துருக்கு. யோகமாயா, உன் கையை பிடிச்சுட்டு நான் முங்கட்டுமா? ஆ ஆண்டாள், உன் கையை பிடிச்சுன்னு நானும் முங்கட்டுமா? யோகமாயா, வா, நம்மெல்லாம் கிருஷ்ண கோபிகைகள். இது போதும் ஆண்டாள். என்ன கோபாலசுந்தரி, திருமங்கை, நீ எல்லாம் எவ்வளவு பெரியவள், எவ்வளவு சுலபமா என்கிட்ட பழகிறாய். ஆண்டாள், நீ எவ்வளவு பெரியவள், எவ்வளவு கிருபை பண்றாய். ராமானுஜனா, நீங்க எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு எளிமையா இருக்க. எனக்கு இந்த பாவம், அதாவது உங்க மேலாம் எப்பொழுதும் மரியாதையும் நம்பிக்கையும் அன்பும் உரிமையும் கூட இருக்கணும். அனுகிரகிங்கோ. யோகமாயா, கோவில் பாத்தியா அப்படி இருக்கு? அவன் இருக்கிற கோயில் நன்னா தானே இருக்கும். பாரு இப்படி இருக்கார் வடபத்திர சாயி. வாங்கோடி பசங்களா. ஆண்டாள், இன்னைக்கு யாரு? இதோ இவள் தான். நம்ம வடபத்திர சாயி மாதிரியே வண்ணம் இருக்கே, கருநீலம் பச்சை வண்ணம் எல்லாம். ஆமா, அவனுக்கு வேண்டியவள் தானே யோகமாயா. ஓ, யோகமாயாவும் வந்துட்டாளா உங்க கோஷ்டியில? ஜோர் ஜோர். ஆண்டாள், இன்னைக்கு சொல்லுடி பாசுரத்தை, காத்துன்னு இருக்கேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். அடாடாடா. யோகமாயா, வியாக்கியானத்தை அப்புறமா கொஞ்சம் நிறுத்தி சொல்லுவியா? எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். உன் வாயால உனக்கு சமயம் இருந்தா சொல்லுவியா? கட்டாயம் சொல்றேன். ஆண்டாளம்மா, அனுமதி கொடுத்தா பட்டருக்கும் சொல்லலாமா? என்ன சொல்லு, நாங்களும் உட்காந்து கேட்போமே. ஐ, நீ 2வது தடவையா? எத்தனை தடவை வேணா கேட்கலாமே. உட்காருங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல வேண்டாம். அது யோகமாயா, நீ சொல்லு, கேட்கிறோம். பகவான் மாயன், வடமதுரை மைந்தன், தூய்மையான யமுனையில் உறைபவன், ஆயர்குலத்துக்கு வேண்டப்பட்டவன்,
தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அவனிடத்துல உள்ளன்போட ஆத்மார்த்தமா போய் அழகான மலர்கள் எல்லாம் தூவி, நம்மையே மலர்களா தூவி அவன் நாமத்தை ஸ்ரத்தையோட வாயினால பாடி அவனை விதவிதமா நினைச்சிருந்தா எல்லா பாபங்களும் போயிடும். தீயில பஞ்சு போட்டா எரிஞ்சு போற மாதிரி எரிஞ்சு போயிடும். அதனால அவன் நாமத்தை சொல்லணும். யமுனாதேவி போலே, யசோதா மாதா போலே, வடமுதுரை ஜனங்களை போலே, ஆயர் குலத்து கோபர்கள் கோபிகைகள் போலே விடாம ஜபிக்கணும். ஜபிக்க 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 அவர்களுக்கெல்லாம் கிடைச்ச கண்ணன் நமக்கும் கிடைப்பான். நம்முடைய பாபங்கள்லாம் நாசமாகும். இவர்களுடைய ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு வேணும். வடமதுரை அனுபவம், யமுனா அனுபவம், ஆயர்குல அனுபவம், யசோதா அனுபவம், நந்தபாபா அனுபவம். இந்த அனுபவம் எல்லாம் வேணும்னா அவர்களைப் போல விடாம நாமஜபம் பண்ணணும். அவர்களைப் போல அனுபவங்கள் கிடைக்கும். ஆஹா ஆஹா, ஜோர் ஜோர் ஜோர். சுருங்க சொன்னாலும் பெருசா சொன்னா, திருமங்கை அப்ப சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இல்லையா? இன்னும் கூட வித்தியாசம் உண்டு. கோபால சுந்தரி ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு கோடி விதமான அனுபவங்கள் உண்டு. அப்படியே சித்திகட்டம் அனுகிரகம் பண்ணி யோகமாயா ஆண்டாள் பாசுரத்தை ஜபி கோபால சுந்தரி. திருப்பாவையே எல்லாம் தரும். ஆஹா ஆஹா ஆஹா, அஹோ பாக்யம், தன்யநானே. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.